ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கேட்ட மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த கிராண்ட் வார்டன் ஸ்கின்னை வந்து வாங்க போகிறோம். அது என்ன ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் வார்டன் தான். ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே அற்புதமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்காங்க. அதான் கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை நம்ம வாங்க போகிறோம். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட கிராண்ட் வார்டனோட வேறு எந்த ஸ்கின்னுமே இல்லை. அது காரணமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வாங்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வச்சுக்கிறோம். ஆனால் கிராண்ட் வார்டனோட ஸ்கின் எதுவுமே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் நம்ம இந்த ஸ்கின் வாங்குறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறது வந்து இந்த சில்வர் கலர் தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கலரில் ஆகலை. ஏன்னா நம்ம தான் கோல்டு பாஸ் வாங்கலையே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பாஸை வெற்றிகரமாக வாங்க போகிறோம். கெட் த கோல்டன் பாஸ். 450 ரூபா. போன மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோல்டு பாஸ் வாங்கினேன். இந்த மாதம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து இருக்கிற டைமு, வீட்டிலே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை டெவலப் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் போட்டால் அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே 20% ஃபாஸ்ட்டாக, அதாவது அப்கிரேட் பண்ணுறது எல்லாமே 20% ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகும். அதே நேரத்தில் 20% வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு பாஸ் போடுறேன். ஸோ நம்ம பேஸ் வந்து சீக்கிரம் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு 14 போட்டால். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே வந்து லோ லெவலில் இருக்கும். வால்ஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், நம்ம கேனன், ஆர்ச் டவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோஸ் ஆகட்டும். 2 ஹீரோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது குயினும் அதுக்கப்புறம் கிராண்ட் வார்டனும். மற்ற 2 ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் போட்டால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக அப்கிரேட் பண்ண முடியுன்ற காரணத்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கோல்டு பாஸ் போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நம்மளால் வேலைக்கு வந்து போக முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டது, கால் ஒழிஞ்சிது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கேம் விளையாடலாம். கேம் விளையாடுற ரீசன்ற காரணத்தினால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் போட்டால் ஓரளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்ற காரணத்தால் வி ஆர் கோயிங் டு பை த சில்வர் கலரில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வந்து மாறிவிட்டது. கோல்டு பாஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு மெசேஜ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட தம்ப்நெயிலாக போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, கோல்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். நீங்கள் வந்து கோல்டு பாஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கோல்டு பாஸ் வந்து வந்தவொடனே வாங்கிடுங்க, லேட்டே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வர அதோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஜெம் டொனேஷன் வந்து வந்துருச்சு. அதனால் அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாஸ், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேருந்து கோல்டு கலர் மாறிச்சு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மிஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸும் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் சீக்கிரமாக ரிவார்ட்ஸ் அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெனிஃபிட். இந்த 20% ரிசர்ச் பூஸ்ட், அதுக்கப்புறம் 20% பில்டர் பூஸ்ட், அந்த 20% பூஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 20% ரிடக்ஷன்னா கிட்டத்தட்ட இந்த வால் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 70 lakhs கொடுத்து போட வேண்டிய வால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20% ரிடக்ஷனாக 177 2014 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 60 54, அதாவது 54 lakhsலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லெவல் வால் போட முடியும். அது எனக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரில் வந்து 6 ஸ்டார் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 இடன் டெஸ்ட்லாம் உடைக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேலஞ்சும் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண ஏன்னா வந்து 10% ரிசர்ச், 10% பில்டர் பூஸ்ட், அதுக்கப்புறம் 10% ட்ரைனிங் பூஸ்ட், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டனோட புது ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அதை கலெக்ட் பண்ணிட்டு அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய விரைவில் போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, நம்ம வந்ததுக்கு வெற்றிகரமாக கோல்டு பாஸ் போட்டாச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து டவுன் ஹால் 14 மேக்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்லாம் வேறு லெவலில் விளையாடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சிலாம் பேசலாம். ஆனால் வந்து டோர்னமெண்ட் விளையாட முடியுமான்னு தெரில. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குமான்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்ததுக்கு கோல்டு பாஸ் வாங்கிட்டோம். அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷன் ஜம்ப் ஆயிடலாம். எல்லி பாய்ஸ் கேமிங் ஷான், டேய் நான் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன், அதுக்காவது கிரியேட்டர் கோட் கொடுங்கடா. சிஓசி யோசிக்கிறேன் தம்பி, யோசிச்சா வச்சு நல்லா இருக்கணும். சரி நெக்ஸ்ட் பூஜா, ஷான் ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட்டர் கோட் வாங்கினதும் சிஓசி கிட்ட லைஃப் டைம் பாஸ் மாதிரி கொண்டு வர சொல்லுங்கள் ப்ரோ. பிகாஸ் மந்த்லி 450 rupees கொஞ்சம் அதிகம். ஸோ ரொட்டேஷனில் மந்த்லி போடுற மாதிரி ஒரு டைம் பர்ச்சேஸ் பாஸ் கேளுங்க. நமக்கு வந்து கிரியேட்டர் கோட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். டேய்
போடுறா மந்த்லி பாஸ் அப்படின்னு ஆர்டர்லாம் பண்ண வச்சுக்க. ஏன்டா அவனுக்குலாம் 10 வருஷமாக கிரியேட்டர் கோட் தடாமல் அவனை மூக்கிலே குத்திருந்தோம். இப்போ போனால் போதுன்னு கிரியேட்டர் கோட் தந்தா நீ வந்து எனக்கே ஆர்டர் போகிறடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி விட்ருவோம். அதுக்காக நம்மளுக்கு கிரியேட்டர் கோட் வந்த அப்புறம் நம்ம யோசிக்கலாம் கண்டிப்பாக பூஜா. ஓகே முரளி எஸ் ப்ரோ கிராண்ட் வார்டன் ஸ்கின் போடுங்க ப்ரோ. போட்டாச்சு ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ. சிஓசி பேட்டில் பாஸ் விற்கிற விலைக்கு நான் பேங்க்கில் தான் லோன் போடுவோம். ஒரு வாட்டி வாங்கினா பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டியும் 450 ரூபா கொடுத்து வாங்கினா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷன் இதோட முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் வெற்றிகரமாக போட்டு விட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்கள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் கிளிக், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.